ஷண்முகம் ஷட்குணம் செய்வம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனா பதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தையே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில அதி அற்புதமான சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆன்மீக தகவலை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். உங்க ராசி நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், இன்றைய தேதி எப்படி இருக்கு, இன்றைய தினத்துக்கு உண்டான விஷயங்களை தினமும் பார்க்கிற மாதிரி இன்றும் பார்க்க உள்ளோம். 8/8/2017 ஆடி மாதம் 23ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே விசேஷமான நன்னாள். யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எம்பெருமான் முருகப்பிரானுக்கு. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். 6 முகங்கள்ல சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசான்யம், அதோமுகம்னு சொல்லக்கூடிய அனுக்கிரக முகம். இந்த தினத்தன்று பழனி சென்று வருவது, இந்த தினத்தன்று திருச்செந்தூர் சென்று வருவது, இந்த தினத்தன்று சுவாமிமலை சென்று வருவது, இந்த தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து வணங்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும், அர்ச்சகர் சொல்லும் பொழுது சேம தைரிய வீரிய விஜய ஆயுட் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்த சித்தர்த்தம் இஷ்டகாம் யார்த்த சித்தர்த்தம் சகல சௌபாகியதா சித்தர்த்தம், இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் பெருகும். தனம் தந்து, கல்வி தந்து, ஒரு நாளும் தளர்வரியா மனம் தந்து, தெய்வ வடிவம் தந்து, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து, நல்லவை எல்லாம் தரும் இந்த தினம் விசேஷகரமான தினம். இந்த தினத்துல செவ்வாய் அன்று எம்பெருமான் முருகனும் அம்பிகையும் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும். பொதுவா பிரதமை நாளே நிறைய விஷயம் செய்ய மாட்டோம். ஆனா பிரதமை செய்யலேனாலும் செவ்வாய்க்கிழமையில விசேஷகரமானது சுவாமியை பிரார்த்தனை பண்றது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த நாளன்று நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்து உங்க ராசிக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சுபமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்குண்டான படிப்புகள் வந்து சேரும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்துல அங்கேயே தங்கி இருக்கிறது. மேலும் பிரயாணத்தில் புதிய வேலை, புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சுபிக்ஷமான தினம். புதிய வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தினம். மேலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பிரயாணம், சிறு பிரயாணம் போன்ற விஷயங்கள் கைகூடும். மேலும் வியாபாரிகளுக்கு ஆனுகூல்யமான தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்தி நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல தடசங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும்.
தடங்களை எல்லாம் மனசுலயே நினைச்சுண்டு அடுத்து அடுத்து போகாம இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்னேற்ற தடங்கல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களையும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும் ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கார மனசுலயே போட்டு வருத்தப்படுறது அவ்வளவு சந்தோஷம் கிடையாது. மேலும் குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படும் பொழுது அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்து அதை பற்றியே ஆலோசிச்சு கொண்டு அடுத்த முயற்சி எடுக்காம இருக்கிறதும் தடங்களுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் உங்களுடைய முயற்சி வெற்றியினை கொடுக்கும். பக்தி நிறைந்த நாளாக இன்றைய தினத்தில் சுவாமியினுடைய நாமஸ்மரணைகள் சுவாமியினுடைய பிரார்த்தனைகள் இருக்கும் பொழுது நாள் வெற்றி பெறும், முயற்சிகள் வலுப்பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு, அற்புதம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதம் கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய நாள். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கும். சின்ன சின்ன முயற்சிகளும் முடிந்த வரையும் நீங்களே நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல லாபம், முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் போனோம்னு நினைக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாகும். மனைவியின் வழியில நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான தன்மைகள். உங்களுடைய வேலையை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அதை சரிவர செய்து அதற்குண்டான லாபத்தையும் பெற்று பிறருக்கும் கொடுக்கறதுக்குண்டான தன்மைகள் கூடக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்புல வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். யோசனை செய்து செய்து ஒவ்வொரு காரியத்தையும் நிகழ்த்தக்கூடிய தன்மைகள் பெற முடியும். திருமண காரியங்கள் கைகூடும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் மேலோங்கக்கூடிய தினமாக இருக்கும். மறைமுக எதிரிகள், எதிர்முக நேர் எதிரிகளை வென்று ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கூடி வரும். மேலும் மனைவியின் வழியில நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுல சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயத்தை முன்னின்று செய்வீங்க. மேலும் கரஸ்பாண்டிங் கோர்ஸ் படிக்கிறது, மேலும் தூர பிரயாணம் செஞ்சு படிப்புக்காக படித்து கூட வேலையையும் சேர்த்து செய்யறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள். பேங்க்ல வேலை செய்யறவாளுக்கு அதி உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகளை பெறக்கூடிய கிரக நிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் 5 கரத்தனை, ஆணை முகத்தோனே என்ற மந்திரத்துக்கு ஏற்ற பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணம் பண்ணு, அலைஞ்சு பேசி நடனமாடி பாடி ஆடி எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மையை கிடைக்காம விடுறதே இல்லைங்கிற சொல்ற மாதிரி பெரியவங்க சொன்ன அத்தனை மொழிக்கும் ஏற்றாற் போல நீங்க பேசியே அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். சொந்த வீடு வச்சுட்டு இருக்கிறவா, வாடகைக்கு வரலையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வாடகைக்கு விட்டு நல்ல சம்பாத்தியங்கள் கூடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும், புதிய ஒரு தியேட்டர் கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும், எனக்கு பெட்ரோல் பங்க் வைக்கணும், இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் காரியங்கள் கூடி வரும். கெமிக்கல் சம்பந்தமா எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம் செய்யறவாளுக்கு அதி உன்னத பதவிகளும் மாற்றங்களும் மேலோங்கும்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு
அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு, பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நட்புகளை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யறது, நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற்று அடுத்த நிலைக்கு போறது. இன்னைக்கு எதை சேர்த்துறமோ இல்லையோ, நண்பர்களை சேர்த்துறது பெரிய விஷயம். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று அவ மனசுலையும் போய் இடம் பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உண்மையான நட்பு இருக்கிறது பெரிய சம்பதம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்துல நட்புக்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீயே செய்யறது, அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யறது. இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பெரிய அதிகாரியின் மூலமாக நல்ல விஷயங்களை காதுல கேட்கிறது, பாராட்டுதல், பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கு. இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இது போன்ற துறைகள்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். பிரயாணங்கள் வெற்றிகளை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. அரசாங்கத்தின் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்தி நிறைந்த அற்புதமான நாள் இன்றைய நாள். எந்த ஒரு காரியத்தையும் பக்தி மறையமாக பெரியவங்களுடைய பாசமிகு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்களுடைய அனுகிரகம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்றாப்புல, எல்லாத்துடைய அனுகிரகத்துடன் ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய நல்ல வினையாக அமையக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அந்த சந்திப்பின் மூலமாக தொழில் முன்னேற்றம் கிடைக்கிறது. அதி அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படுறது. பிரயாண விஷயம் ஆணுகூல்யமாக நடக்கிறது. பெண்களுக்கு வீட்டில் இருந்தே பலவிதமான வேலைகளை செய்து அதன் மூலமாக பணங்கள் ஈட்டுவதும், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதும், மேலும் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த விஷயத்தை ஏதாவது வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 5, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதமும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தினத்துல இன்றைய தினமும் ஒன்று. நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறது, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான நன்கொடை வாங்கி கொடுக்கிறது, யாருக்காவது முடியலன்னு சொல்லும் பொழுது முன்னின்று உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறுறது, தாய் தந்தையர் ஆரோக்கியத்துல அக்கறை கொள்றது, அவங்களுடைய மருத்துவ விஷயங்கள்ல கவனம் எடுத்து செயல்படுறது, பெண்கள் மாமியார் அல்லது அவங்க அப்பா இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் செய்யறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய தினம். சில வேளைகள்ல 7.5 சனியினால அவங்களுடைய உடல் உபாதைகள் ஒத்து வராம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பிறருடைய அக்கறை கொண்ட உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை என்பது தேவை. குழந்தைகள் நலன், குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை,
போன்ற அனைத்து விஷயங்களும் வீட்டில் பேசி அதன் மூலமாக சரி செய்யக்கூடிய கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய கிரகநிலை சாதகமா இருக்கக்கூடிய எண் 6, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றினை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். முயற்சித்த காரியத்தை மற்றவங்க கிட்ட விடாம நீங்களே நின்று செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றிகரமான செய்திகள் உண்டு. பெரியவங்க குழந்தைகள் திருமணமாகணும், அதற்குண்டான பிரார்த்தனையை நான் இறைவனிடம் வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது பிரார்த்தனைகள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தெய்வாலயங்களுக்கு சென்று தியானம், பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்துட்டு வர்றது, இந்த பரிகாரங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் தொழில் முறைகள்ல இதற்கு முன்னாடி செய்த தொழில் நாள் விரயம் ஏற்பட்டு அந்த விரயம் நமக்கு ஒரு பாடமாக இருந்து இனிமேல் இந்த விரயங்கள் ஏற்படப்படாது, இனிமேல் இந்த விரயங்கள் ஏற்படாத வண்ணம் நம்ம தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த காலம் விசேஷமான காலமாக தனுராசி நேயர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி தரும் எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வெங்கடாநாதர் வழிபாடு, வெற்றினை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அதிக நாள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் சிறிது சோர்வுகள் உண்டு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, நாளைக்கு இந்த காரியத்தை பார்த்துக்கலாமே, நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில வேளைகள்ல இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் பார்த்து போன்னு இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய லாபங்களும் சில விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்லதே செய்யணும், கெட்ட பேரு தான் அதிகமா வருது, இதனால நல்லதே செய்ய வேண்டான்னு யோசிக்கக்கூடிய மனநிலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் குழந்தைகள் ரீதியா குழந்தைகள் படிக்க வைக்கிறது, குழந்தைகளுக்குண்டான அதித்த படிப்புக்குண்டான பணவரவுகளுக்குண்டான விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது, குழந்தைகள் திருமணத்துக்குண்டான விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது, எதிர்கால வாழ்க்கையினை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருப்பவர்களிடம் சில நேரங்களில் மனக்கசப்புகள் கூடி வரலாம். சொத்து ரீதியான பிரச்சனை, இடரீதியான பிரச்சனையை ஆலோசித்து சரியாக பேசி அதன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குண்டான கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இருந்த இடத்திலேயே பல காரியத்தை சாதிக்கக்கூடான வாய்ப்புகள் பெற முடியும். சில நேரங்கள்ல சில அசதிகள் மூலமாக உடல் ஒத்துழைப்புள்ளாத காரணத்தினால மற்றவங்க கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். உங்களுடைய பேச்சு, செயல்பாடு, முயற்சி, விடாமுயற்சி, வேலையில நீங்க காட்டக்கூடிய முழுமையான ஈடுபாடு, இது போன்ற பல விஷயங்கள் பலரை கவரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள்,
புதிய முயற்சிகளுக்குண்டான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். வீட்டுல மனைவியின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்குண்டான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் உண்டாகி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் வேலை வாய்ப்பு, வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் போது மன சந்தோஷமும், எதிர்பாராத விரயங்கள் நடக்கும் பொழுது மனக்களிப்புகளும் ஏற்படக்கூடான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வரவும் செலவும் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில படிப்பு படிச்சுண்டு வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். பண விரயங்கள்னால சில நேரங்கள்ல என்னடா இவ்வளவு சம்பாதிச்சும் கையில நிக்கிறது இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி பேசுறது, மனக்களிப்புடன் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான விசேஷகரமான தினம். எதிர்பாராத நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கக்கூடிய பழைய வாடிக்கையாளர் மூலமான புதிய தொழில்கள் வந்து சேரலாம். சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்துண்டு காப்பாற்ற முடியாம தத்தளித்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நல்லதே செய்யும் பொழுதும் கெட்ட பேர் வரதே அப்படின்னு யோசிக்கிறதும், என்னை யாரும் பாராட்டலையே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசுல எழுந்துட்டே இருக்கும். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு பெயர் புகழாக நல்ல பாராட்டுதலும் கிடைக்கும். அதன் மூலமாக பெற்றவர்களுக்கும் பாராட்டுதல் கிடைக்கக்குண்டான அற்புதமான தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி வழிபாடு, மன திருப்தியினை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, ராசி பலன் பார்த்தாதான் சார் மனசே திருப்தி வருது. ஆனா இதோட முடியல. அடுத்து ஆன்மீக தகவல், அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தெரிகிறது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த ஆலயத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த ஆலயத்துல எந்த நாளன்று கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆலய வழிபாட்டுல கூட்டம் இருக்கோ இல்லையோ, பெயர்ச்சி அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியாவே இருந்துட்டு இருக்கும். என்ன பெயர்ச்சி அப்படின்னு பாக்குறா, சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, இது போன்ற சனி பெயர்ச்சிகள் மூலமாக எனக்கு எப்படி இருக்கு, சிரமமில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு சனி பெயர்ச்சி வந்து கொடுத்து ஆகா எப்போ போறாரோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத, இந்த இருக்கிற காலகட்டத்துல பெருசா பெயர்ச்சியின் போது பாதிக்கப்படாம அதோட அர்த்தங்களை தெரிஞ்சு, ஓ இதுக்காக தான் இவ்வளவு சிரமங்கள் வந்துதான்னு புரிஞ்சுண்டு பெருசா எனக்கு தாங்கக்கூடிய விஷயங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற முறைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சனி பெயர்ச்சினால பாதிக்கப்பட்டவா, தடங்கள் உற்றவாளுக்கு, தொழில் தடங்கள் உற்று முந்தி மாதிரி இல்லையேன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பரிகாரம் பண்ணா நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன் என்ன பரிகாரம் பண்ணா பலன்கள் கிடைக்கும்னு. இன்னைக்கு என்ன பரிகாரம் தான் நம்ம பண்ண போறோம். என்ன பரிகாரம்? நல்லெண்ணெய் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு பார்த்துட்டேன்னா எள்ளிலிருந்து வருது. சனி பகவானுக்கு உண்டான தானியங்கள் பார்த்துட்டேன்னா கருப்பு எள் தான் விசேஷகரமானது. இந்த சனி காலகட்டத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எண்ணெய் காப்பு சுவாமிக்கு சாத்துறது. இது பேரு தைல காப்பு அப்படின்னு சொல்லுவா. எண்ணெய் காப்பு சுவாமிக்கு சாத்துறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு சரியாதாத இருக்கிறவாளுக்கும், அதே மாதிரி மனக்கவலைகள் இருக்கிறவாளுக்கும்,
தொழில் முறைகள்ல தடங்கல்கள் இருக்கிறவாளுக்கும் மேன்மை பெறறதுக்கு, அந்த தடங்கள் நின்று நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு, கடன் அகலி நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்காக இந்த எண்ணெய் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. யாருக்கு என்ன சாத்தணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நல்லெண்ணெய சுவாமிக்கு சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சனீஸ்வரருக்கு மட்டும்தானா, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சாத்தப்படாதா? தாராளமாக சாத்தலாம். எந்த தினத்தன்று சாத்துறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாதத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையன்று என்ன கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். மாதத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையன்று தினம் தினம் நவக்கிரகங்களுக்கு என்ன சாத்த சொல்லி கொடுக்கிறது. முடியாதவர்கள் சனிக்கிழமை நாள்ல அர்ச்சகர்ட்ட கொடுத்து நவக்கிரகங்களுக்கு என்ன காப்பு அளிக்கிறது, தைல காப்பு போடுறது அதி அற்புதமான பலன்களை தரும். நமக்கு தோஷத்திலிருந்து மாறுபட்ட நிலைகளும் தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லாரும் சனிக்கிழமை அன்னைக்கு தானே சனீஸ்வரரை பத்தி யோசிப்பா. இது என்ன செவ்வாய்க்கிழமை சனீஸ்வரரை பத்தி யோசிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த பிரதமை அன்னைக்கு எந்த காரியத்தையும் பிரதானமா செய்ய மாட்டா. ஆக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட சனீஸ்வரர் விஷயங்கள்ல பேசுறது தவறே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சனீஸ்வரர் எந்த கிழமையா இருந்தாலும் நமக்கு பாதிக்க தானே செய்வார். அதை பற்றிய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம். அடுத்தது அருள் தரும் ஆலயம். அருள் தரும் ஆலயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதி அற்புதமான கோயில். என்ன ஆலயம்னு பார்க்கறா, எல்லாருக்கும் பிடித்தமான கோயில். வேண்டும் வரம் தரக்கூடிய, பக்தர்களுக்கு அருளக்கூடிய, பக்தர்கள் பிரார்த்தனை வண்ணம் நிற்கக்கூடிய ஒரு அம்பிகையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்சியில சமயபுரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் சமயபுர மாரியம்மன் திருக்கோயில். மாறி மாறி வரக்கூடிய பெரிய துன்பங்களை மாரியம்மனை பிரார்த்தனை செய்தால் அகண்டு விடுங்கிறது பெரியவங்க சொன்ன மாதிரி மாரியம்மனுடைய தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். அதி அற்புதமான அம்பிகையில மாரியம்மன் நம்மளுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த சமயபுர மாரியம்மன் பக்தருக்காக விரதம் இருந்த அம்பிகையில மாரியம்மனும் ஒன்று. இந்த மாரியம்பாளை வழிபடுறதன் மூலமாக கடன் அகலும், தொல்லைகள் நீங்கும், வேண்டும் வரத்தை தரக்கூடிய அம்பிகை தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த மாரியம்மன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, குறிப்பா சமயபுரன் கையில வாள் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வாள் என்ன, போருக்கு போகும்போது தானே வாள் எடுத்துட்டு இருப்பா. இந்த அம்பாள் ஏன் வாள் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, பக்தர்களின் துன்பத்தை நீக்கக்கூடிய வாள். இந்த அதிசக்தியான வாளை கொண்டு எல்லா விதமான கெடுதல்களையும் போக்கி நன்மையை தரக்கூடிய அக்ஷயபாத்திர ரூபிணியாக அருளக்கூடியவள் தான் சமயபுர மாரியம்மன். செந்தூர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சமயபுர மாரியம்மன் ஆலயத்துக்கு உள் சென்றவுடன் இடதுபுறம் பிள்ளையாரின் தரிசனமும், பிள்ளையார் வணங்காத எந்த பூஜைக்கும் சக்தி இல்லையே என்ற பேருக்கு ஏற்றாற்போல் பிள்ளையார் தரிசனத்துடன் அம்பிகையும் தரிசனம் காட்சி அந்த இடத்துல இருக்கு. அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி அற்புதமான கீர்த்தி வேண்டுவதற்காக, அற்புதமான கீர்த்தி நிகழ்வதற்காக, அற்புதமான மாற்றங்கள் மாறுவதற்காக மாதம் மும்மாறி பெய்யும் மாரியம்பாள் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ஆலயத்தை சுற்றி அம்பிகையை பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய திருநாமங்களை ஜபித்து ஓம் சக்தி பராசக்தி என்ற நாமத்துடன் ஆலயத்தை சுற்றி வந்து அந்த இடத்தில் அமர்ந்து நம்மளுடைய கெட்ட வண்ணங்களை போக்கி நல்ல தன்மைகளை நிகழ்த்தக்கூடிய அதி அற்புதமான தரிசனங்களை சமயபுர மாரியம்மனும் ஒன்று. நான் அப்பவே சொன்னேன், இந்த அம்பாள் மட்டும்தான் பக்தருக்காக விரதம் இருக்கா. எல்லாருக்கும் தெரியாத சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. மாசி மாதம் 21 நாள் அம்பாள் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்திருக்கலாம். யாருக்காக விரதம் இருந்தா? இந்த பக்தருக்காக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், அதி அற்புதமான வாழ்க்கையான இந்த மனித பிறவியில் இவர்கள் எத்துன்பமும் படப்படாது. அந்த துன்பங்கள் இருக்கும் பொழுது, பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை தாங்கி அந்த தாங்குதலுடன் அம்பிகையை தரிசனம் பண்ணும் பொழுது துன்பமே இல்லாத அனுகிரகம் செய்யக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்கள்ல சமயபுர ஆலயமும் ஒன்று. நிறைய சுவாமிக்கு மாலை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம், சபரிமலைக்கு மாலை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம், ஆறுபடை முருகனுக்கு மாலை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம், குலதெய்வத்துக்கு மாலை போடுறதை பார்த்துருப்போம், ஓம் சக்திக்கு மாலை போடுறதை பார்த்துருப்போம்.
ஆனா சமயபுரத்துக்கு மாலை போட்டு அந்த சமயபுர அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி அம்பிகைக்கு புடவை வாங்கி சாத்தி எலுமிச்சப்பழம் மாலை வாங்கி சாத்தி வாசனை கொன்ற மல்லி மாலையை வாங்கி சாற்றி பல வர்க்கத்தினால மாலையை சாற்றி அம்பாளை பிரார்த்தனை செய்யும் பொழுது அதி உன்னதமான பலன்கள் உண்டு. இந்த செவ்வாயன்று அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுவோருக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும்னு சொல்லி இன்றைய தினத்துல சமயபுர மாரியம்மன் தரிசனத்தை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் தெய்வத்துக்குண்டான சிறப்பு விசேஷங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுக்கும் எம்பெருமானின் பூர்ணமான அனுகிரகத்துடன் வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியில் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.